பிஎஸ்என்எல்ல எனக்கு வந்து காலிங்க்கு மட்டுமே ஒரு ரீசார்ஜ் பிளான் வேணும். ஓடிபி ரிசீவ் ஆகணும். என்னோட சிம் எப்பவுமே ஆக்டிவ்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்க, தாராளமா இந்த வகையான ரீசார்ஜ் பிளான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிமிடெட் ஆஃபரா இப்ப குடுத்துருக்காங்க. அதாவது ரூ. 439 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். இதே ரூ. 599 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத விட இது பெட்டரா இருக்கும். இது கூடவே இன்னொரு ரீசார்ஜ் பிளான பத்தியும் சொல்றேன். அதாவது ரூ. 439 பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 நாள் வேலிடிட்டில உங்களுக்கு இந்த வகையான ரீசார்ஜ் பிளான் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். 80 நாள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா இதுல இருக்காது. அன்லிமிட்டடா கால் பேசிக்கலாம். டோட்டலாவே 300 ஜிபிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கும். முக்கியமான விஷயம் இத 1, 2, 3 டைம் கூட நீங்க போட்டுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃபர் முடிஞ்ச உடனே செகண்ட் வந்து ரீசார்ஜ் ஆகும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்ளை ஆகும்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். அதாவது எனக்கு சிம் எப்பவுமே ஆக்டிவ்ல இருக்கணும். கால் வந்துகிட்டே இருக்கணும். ஓடிபி ரிசீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வகையான ரீசார்ஜ் பிளான ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனலா செலவு பண்ணாலும் ஓகே. டேட்டா லைட்டா இருந்தா நல்லா இருக்கும். அப்பப்ப நான் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரூ. 449 அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளான ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல 5 ஜிபி டேட்டா உங்களுக்கு குடுத்துருவாங்க. இதே மாரி இல்லாம இங்க உங்களுக்கு 10 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லலாம். 90 நாள் வேலிடிட்டியோட இது கிடைக்கும். அன்லிமிட்டடா கால் பேசிக்கலாம். லோக்கல், எஸ்டிடி அதே மாரி பெர் டேக்கு உங்களுக்கு 100 எஸ்எம்எஸ்க்கான ஆப்ஷன் கிடைக்கும்னு சொல்லலாம். அதாவது 300 எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது நீங்க பண்றது தான். ஆனா இங்க உங்களுக்கு பெர் டே கிடைக்கும்போது, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே 90 டேஸ்க்கும் உங்களுக்கு இந்த மெசேஜ் பிளான் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அந்த 5 ஜிபி டோட்டலா அப்படியே இருக்கும். கால் அன்லிமிட்டடா பேசிக்கலாம். உங்களுக்கு எந்த பிளான் உங்க பட்ஜெட்டுக்கு சூட்டபிள் ஆகும்னு பார்த்துட்டு அத வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு டேட்டா இருக்க பிளான் ஓகேவா தோணுது. ஏன்னா சின்ன எமர்ஜென்சி கண்டிப்பா தேவைப்படும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.